வணக்கம் ரிஷப ராசிக்காரர்களே. இந்த வாரம் ஜூலை 20 முதல் ஜூலை 26 வரை உங்கள் ராசிபலனுக்கு வரவேற்கிறேன். ரிஷபம், உங்கள் வாழ்வில் இந்த வாரம் பல புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் வர இருக்கின்றன. நீங்கள் ஒரு நிதானமான மற்றும் சீரான அணுகுமுறையுடன் செயல்பட்டால் உங்கள் மனநிலை, வேலை, காதல், ஆரோக்கியம், நிதி எல்லாவற்றிலும் நல்ல விளைவுகளை காணலாம். இன்றைய 7 என்ற எண் மற்றும் சிவப்பு நிறம் உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். இந்த வார கந்த் உங்களுக்கு என்ன என்பதைக் காண்போம். திங்கட்கிழமை முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளிலும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை கூறுகிறேன். திங்கட்கிழமை காலை நீங்கள் ஒருவேளை சிறிது சோர்வாக இருக்கலாம், ஆனால் இது உங்கள் மனநிலையை நிலைநிறுத்தும் ஒரு நல்ல நாள். உங்கள் வேலையிடத்தில் சிறிய ஒரு திட்டம் அல்லது புதிய பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். அதற்காக 7 என்ற எண் நினைவில் கொள்ளுங்கள், ஏனெனில் இந்த எண் உங்கள் சக்தியை அதிகரிக்கும். காதல் துறையில் உங்கள் துணையுடன் சிறிய சந்தோஷங்களை பகிர்ந்து செய்யலாம். ஆரோக்கியத்தில் காலை 6 முதல் 7 வரை மணிக்குள் ஓர் சிறிய நடைபயிற்சி அல்லது யோகா செய்வது நல்லது, ஏனெனில் இது உங்கள் உடல் சக்தியை உயர்த்தும். நிதி விஷயத்தில் இன்று செலவுகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும், ஏனெனில் எந்தவொரு அத்தியாவசிய செலவும் அதிகமாக இருக்கலாம். சிவப்பு நிறம் அணிந்தால் உங்கள் நம்பிக்கை உயரும் மற்றும் பிறருடன் சிறந்த தொடர்பு கொள்ள உதவும். செவ்வாய்க்கிழமை உங்கள் மனநிலை அதிகரிக்கும், ஆனால் சில சமயங்களில் மன அழுத்தம் ஏற்படலாம். வேலையிடத்தில் புதிய ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு முக்கியமான கூட்டம் இருக்கலாம், அதற்காக உங்களை முழுமையாக தயாராக வைத்திருக்க வேண்டும். காதல் துறையில் உங்கள் துணையுடன் ஒரு சிறிய பயணம் அல்லது வெளியே செல்லும் திட்டம் உங்கள் உறவை மேலும் ஆழமாக்கும். ஆரோக்கியத்தில் சுவையான மற்றும் சத்தான உணவுகளை தேர்வு செய்யுங்கள், ஏனெனில் உங்கள் உடல் அமைதி பெறும். நிதி பகுதியில் ஒரு சிறிய முதலீடு அல்லது சேமிப்பு திட்டம் பற்றி யோசிக்கலாம், ஏனெனில் 7 என்ற எண் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உதவும். சிவப்பு நிறம் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும், அதனால் அதை அணிந்து கொள்வது நல்லது. புதன்கிழமை நீங்கள் மனதின் அமைதியை அடைய முடியும். வேலையிடத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள், அதற்காக உங்கள் திறமைகளை பயன்படுத்துங்கள். காதல் தொடர்பில் உங்கள் துணையுடன் நேர்மையான உரையாடல் நடக்கும், இது உங்கள் உறவை மேலும் வலுவாக்கும். ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் சோர்வாக இருக்கலாம், அதனால் ஓய்வெடுக்கவும். நிதி விஷயத்தில் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். 7 என்ற எண் மற்றும் சிவப்பு நிறம் உங்கள் நாளை மேலும் மகிழ்ச்சியாக்கும், ஏனெனில் அவை உங்களுக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தரும். வியாழக்கிழமை உங்கள் மனநிலை உற்சாகமாக இருக்கும், ஆனால் சில நேரங்களில் கவனம் சிதறலாம். வேலையிடத்தில் ஒரு புதிய சவால் இருக்கும், அதற்காக நீங்கள் உங்களின் திறமைகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். காதல் துறையில் உங்கள் துணையுடன் ஒரு சிறிய ஆச்சரியம் ஏற்படுத்தலாம், இது உங்கள் உறவை மேலும் இனிமையாக்கும். ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் சக்தியை அதிகரிக்க ஒரு நல்ல உடற்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்யுங்கள். நிதி பகுதியில் ஒரு புதிய வருமான வாய்ப்பு இருக்கலாம், அதற்காக கவனமாக ஆராயுங்கள். 7 என்ற எண் மற்றும் சிவப்பு நிறம் உங்கள் நாளை மேலும் உற்சாகமாக்கும், ஏனெனில் அவை உங்கள் திறமைகளை உயர்த்தும். வெள்ளிக்கிழமை உங்கள் மனநிலை சிறிது மந்தமாக இருக்கலாம், ஆனால் இது உங்கள் உறவுகளை மேம்படுத்த ஒரு நல்ல நேரமாகும். வேலையிடத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும், அதற்காக நீங்கள் நன்கு சிந்தித்துப் பார்க்க வேண்டும். காதல் துறையில் உங்கள் துணையுடன் ஒரு பேச்சு நடத்துவது நல்லது, இது உங்கள் உறவை மேலும் வலுவாக்கும். ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் சோர்வாக இருக்கலாம், அதனால் ஓய்வெடுக்கவும். நிதி பகுதியில் உங்கள் செலவுகளை கவனமாக கண்காணிக்கவும், ஏனெனில் சில செலவுகள் அதிகமாக இருக்கலாம். சிவப்பு நிறம் மற்றும் 7 என்ற எண் உங்கள் நாளை மேலும் மகிழ்ச்சியாக்கும், ஏனெனில் அவை உங்கள் நம்பிக்கையை உயர்த்தும். சனிக்கிழமை உங்கள் மனநிலை உற்சாகமாக இருக்கும், ஆனால் சில சமயங்களில் சவால்கள் இருக்கலாம். வேலையிடத்தில் நீங்கள் ஒரு புதிய வாய்ப்பை பெறலாம், அதற்காக உங்களின் திறமைகளை பயன்படுத்த வேண்டும். காதல் தொடர்பில் உங்கள் துணையுடன் ஒரு சிறிய பயணம் அல்லது வெளியே செல்லும் திட்டம் உங்கள் உறவை மேலும் இனிமையாக்கும். ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் சக்தியை அதிகரிக்க ஒரு நல்ல உடற்பயிற்சி செய்யுங்கள், ஏனெனில் இது உங்கள் உடல் உற்சாகத்தை உயர்த்தும். நிதி விஷயத்தில் ஒரு சிறிய முதலீடு அல்லது சேமிப்பு திட்டம் பற்றி யோசிக்கலாம், ஏனெனில் 7 என்ற எண் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உதவும். சிவப்பு நிறம் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும், அதனால் அதை அணிந்து கொள்வது நல்லது. ஞாயிறு உங்கள் மனநிலை அமைதியாக இருக்கும், இது உங்கள் ஆன்மீக அமைதியை மேம்படுத்தும் ஒரு நாள். வேலையிடத்தில் நீங்கள் ஒரு முடிவை முடிக்கலாம், அதற்காக நீங்கள் நன்கு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும்.
காதல் துறையில் உங்கள் துணையுடன் ஒரு சிறிய சந்திப்பு ஏற்பாடு செய்யலாம், இது உங்கள் உறவை மேலும் வலுவாக்கும். ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் சோர்வாக இருக்கலாம், அதனால் ஓய்வெடுக்கவும். நிதி பகுதியில் உங்கள் செலவுகளை கவனமாக கண்காணிக்கவும், ஏனெனில் சில செலவுகள் அதிகமாக இருக்கலாம். 7 என்ற எண் மற்றும் சிவப்பு நிறம் உங்கள் நாளை மேலும் மகிழ்ச்சியாக்கும், ஏனெனில் அவை உங்கள் நம்பிக்கையை உயர்த்தும். இந்த வாரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிறிது சவால்களும் சில ஆச்சரியங்களும் இருக்கும். நீங்கள் உங்கள் மனநிலையை நிலைநிறுத்தி வேலை, காதல், ஆரோக்கியம், நிதி ஆகியவற்றில் சமநிலை வைத்தால் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை மேலும் வளமாகும். 7 என்ற எண் மற்றும் சிவப்பு நிறம் உங்கள் நாளை மேலும் மகிழ்ச்சியாக்கும், அதனால் அவற்றை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும், மேலும் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் மற்றும் மகிழ்ச்சிகளை கொண்டு வரும். அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.